ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு திணை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டயபெட்டிக் உள்ளவாளுக்கு ரொம்ப நல்லது. ஒரு வேளை சிறுதானியம் எடுத்துக்கலாம். இந்த ஆழாக்கால் ஒரு ஆழாக்கு திணை எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணது தான். சில இதில் மேலே கோது இருக்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது ஒரு ஆழாக்கு திணைக்கு அரை ஆழாக்கு பயத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பயத்தம்பருப்பு லேசாக கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கலாம், வாசனை வர வரையிலும். இப்போ வறுத்த பயத்தம்பருப்பையும் அந்த திணையோடையே போட்டுட்டு இது ரெண்டையும் இப்போ நல்லா தண்ணியை விட்டுட்டு 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். களைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு 1-1.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுப்போம். இது நல்லா இப்போ ஊறி எடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலே இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஆழாக்குக்கு 4 ஆழாக்கு தண்ணி விட்டுக்கலாம். பருப்புக்குன்னு தனியாக விட தேவையில்ல, அது ஊறினதே நல்லா வெந்துடும் அந்த தண்ணியோடு சேர்ந்து. அதனால் மொத்தமாக 4 ஆழாக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, சின்ன கட்டி பெருங்காயம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெயிட்டை போட்டுட்டு 4 விசில் வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ குக்கர் நல்லா ப்ரெஷர் இறங்கி எடுத்து திறந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கும். 4 விசிலில் நல்லா குழஞ்சிருக்கும் பொங்கல். இது ஒரு 2 நிமிஷத்தில் இன்னும் கெட்டியாகிடும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு இல்ப கரண்டி அடுப்பில் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். குழந்தைகளாக இருந்ததுனாக்கா மிளகு எல்லாத்தையும் பொறுக்கி வச்சிடும், அதனால் 1-2 பொடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு நல்லா செவக்காய் வறுபட்டதும் அதிலே ஒரு துண்டு இஞ்சியை பொடிப்படியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான திணை பொங்கல் ரெடியாக எடுத்து அந்த திணை வாசனையோடு இந்த பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.